தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்சிபி கட்சியின் செயல் தலைவராக உள்ள உமர் அப்துல்லா. முதலமைச்சராக பொறுப்பேற்பதாக அவரது தந்தையும் என்சிபியின் நிறுவனருமான ஃபாரூக் அப்துல்லா தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு என்னும் பணியானது இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் காங்கிரஸ் மற்றும் என்சிபி தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பிடிக்கும் என ஏறத்தாழ முடிவு உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் என்சிபி கட்சியின் செயல் தலைவர் ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவதாக அவரது தந்தையும் என்சிபி கட்சியின் நிறுவனருமான ஃபாரூக் அப்துல்லா தகவல் தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1 என 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதே போன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஹரியானா சட்டப்பேரவைக்கு கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 67.9% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பின் 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் முடிந்தவுடன் தற்போது அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களான 50க்கும் மேற்பட்ட இடங்களை கடந்து முன்னிலை வைத்து வருகிறது. பாஜக 22 இடங்களில் மட்டுமே முன்னிலை வைத்து வருகிறது. இதே போன்று மெஹபூபா முஃப்தி கட்சியின் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு வெறும் 2 இடங்கள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து தேசிய மாநாட்டு கட்சியின் செயல் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான உமர் அப்துல்லா தான் போட்டியிட்ட பட்காம், காந்தர்பால் ஆகிய 2 இடங்களிலும் அதிக வாக்குகள் பெற்று முன்னிலை வைத்து வருகிறார். குறைவான தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி இருக்கும் பாஜக ஆட்சி அமைக்க முடியாத காரணத்தினாலும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கைப்பற்றி இருப்பதாலும் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியை அமைக்கிறது. இந்த நிலையில் தேசிய மாநாட்டு கட்சியின் செயல் தலைவர் உமர் அப்துல்லா காஷ்மீர் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் என அக்கட்சியின் தலைவர் ஃபாரூக் அப்துல்லா தகவல் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் கூறியிருந்த போது 10 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தங்களுக்கு ஆணையை வழங்கியிருப்பதாகவும் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய கடவுளிடம் பிரார்த்திக்கிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இனிமேல் இங்கு போலீஸ் ராஜ்யம் இருக்காது, மக்களின் ராஜ்யம் தான் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நிரபராதிகளை சிறையில் இருந்து விடுவிக்க முயற்சிப்போம் எனவும் ஊடகங்கள் சுதந்திரமாக இருக்கும் எனவும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவோம் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து யூனியன் பிரதேசமாக மாறிய ஜம்மு மற்றும் காஷ்மீரின் மாநில அந்தஸ்தை மீட்டெடுக்க தேசிய மாநாட்டு கட்சி போராடுவதற்கு இந்திய கூட்டணி உதவும். காங்கிரஸில் காஷ்மீரில் உமர் அப்துல்லா முதலமைச்சர் ஆவார் எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய தகவலுக்கு நன்றி காவியா.